Hi hello guys, welcome to my channel. நம்ம இன்னைக்கு 20 keywords கத்துக்க போறோம். அதோட மீனிங், அதோட similar words plus example sentence பார்க்க போறோம். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். So first word வந்து eager. அதுக்கோட similar words வந்து eagerக்கு பதிலா நீங்க என்னவா யூஸ் பண்ணலாம்னா keen, excited இந்த words நீங்க யூஸ் பண்ணலாம். ஈகர்ன்ற வேர்டோட மீனிங் என்னன்னா ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் ஆர் இன்ட்ரெஸ்டடா இருக்கேன்னா ஈகர்னு சொல்லலாம். ரொம்ப எக்ஸைட்டட், ரொம்ப ஆர்வமா இருக்கேன் ஒரு விஷயத்துலனா நான் ஈகரா இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். She was eager to start her new English class. அவளோட புது இங்கிலீஷ் கிளாஸ் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு அவ ரொம்ப இன்ட்ரெஸ்டட், அதாவது ஆர்வமா இருந்தா. She was eager to go back home. அவ வீட்டுக்கு போறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தா, மறுபடியும் வீட்டுக்கு போறதுக்கு. 2. Elegant. இதோட similar words வந்து graceful or stylish. இந்த ரெண்டு வேர்ட்ஸை நீங்க யூஸ் பண்ணலாம். மீனிங் என்னன்னா சிம்பிளாவும் பியூட்டிஃபுல்லாவும் இருக்கிறது தான் எலகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப சில ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிளா இருக்கும், ஆனா ரொம்ப அழகாவும் ரெஸ்பெக்டபிளா இருக்கும். நிறைய ஒர்க் இல்லாம கம்மியா ஒர்க் இருந்தாலுமே ரொம்ப அழகா இருக்கும். அதுதான் நம்ம எலகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். She wore an elegant dress. அவ ரொம்ப அதாவது சிம்பிள் அண்ட் பியூட்டிஃபுல்லான ட்ரெஸ்ஸை போட்டிருந்தா. The wedding dress was elegant. அவ போட்டிருந்த கல்யாண ட்ரெஸ் வந்து ரொம்ப எலகெண்டா இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப அழகா சிம்பிளா இருந்துச்சுன்னு அர்த்தம். Third, endure. அதோட similar words என்னன்னா bear, tolerant. bear வந்து அனிமல் கிடையாது, இது வந்து என்னன்னா தாங்கிக் கொள்றது, அந்த மீனிங் தான் வரும் இங்க. இதுக்கு மீனிங் என்னன்னா டு டாலரேட் சம்திங் டிஃபிகல்ட், அதாவது என்ன கடினமான ஒரு விஷயம் நடந்தாலும் அதை தாங்கிக் கொள்றதை தான் நம்ம என்டியூர் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து she endured the pain and kept going. அவளுக்கு இருந்த பெயினையும் அவ தாங்கிக் கொண்டு முன்ன நோக்கி சென்றா அப்படின்னு சொல்லலாம். The army officers were given an endurance test. ஆர்மி ஆஃபீஸருக்கு ஒரு டாலரன்ஸ் டெஸ்ட் கொடுத்தாங்க, அதாவது எவ்வளவு கடினமான விஷயம் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ற அளவுக்கு அவங்களுக்கு மன வலிமை இருக்குதான்னு பார்க்கறதுக்கு ஒரு endurance டெஸ்ட் வச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. 4. எசென்ஷியல். எசென்ஷியலோட சிமிலர் வேர்ட்ஸ் என்னன்னா நெசசரி, இம்பார்ட்டன்ட். இது ரெண்டையுமே நீங்க யூஸ் பண்ணலாம். மீனிங் என்னன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், ரொம்ப ஒரு அதாவது ரொம்ப முக்கியமான விஷயத்த நம்ம எசென்ஷியல் அப்படின்னு சொல்லலாம். Practice is essential for fluency. Practice ரொம்ப முக்கியம் எதுக்கு? fluencyக்கு. The piece is essential for the puzzle. இந்த piece, அதாவது இந்த piece தான் வந்து puzzle ரொம்ப முக்கியமான piece. அது இல்லைன்னா puzzle ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகாது, அந்த மாதிரி மீனிங். 5. Explore. Exploreனா similar words வந்து discover, investigate. To discover or learn new things. இதோட மீனிங் என்னன்னா புதுசா ஒரு விஷயத்தை போய் நீங்க கண்டுபிடிக்கிறீங்கனாலும் இல்ல புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கிறீங்கனாலும் எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் வந்து I want to explore the world. நான் வந்து வேர்ல்டை புதுசா போய் கண்டுபிடிக்க போறேன், அதாவது இருக்க விஷயத்த போய் பார்க்க போறேன் அப்படின்றத எக்ஸ்ப்ளோர்னு சொல்லலாம். I want to explore new words daily. இங்க வந்து I want to learn. நான் புதுசா டெய்லி வார்த்தை கத்துக்கணும் ஆசைப்படுறேன் அப்படின்றத எக்ஸ்ப்ளோர்னு யூஸ் பண்ணலாம். ஸோ சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு மீனிங்கும் மாறும். 6. எக்ஸ்பிரஸ். எக்ஸ்பிரஸோட சிமிலர் வேர்ட்ஸ் என்னன்னா கம்யூனிகேட் ஆர் ஷோ. நீங்க வந்து ரெண்டு விஷயமா இங்க யூஸ் பண்ணலாம், ரெண்டு விதமா. என்னன்னா ஒண்ணு வந்து கம்யூனிகேட்டுக்கு, என்னன்னா நம்ம பேசுறப்ப எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், நம்மளோட தாட்ஸோ நம்மளோட ஃபீலிங்ஸையோ காமிக்கிறதுக்கு நம்ம எக்ஸ்பிரஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? Try to express your ideas clearly. உங்களோட ஐடியாஸ், உனக்கு இருக்க ஐடியாஸை கிளியரா வெளியே சொல்லு அப்படின்றத எக்ஸ்பிரஸ்னு சொல்லுவோம். She expressed her concern regarding the case. ஒரு கேஸ் இருக்கு, அவரோட கன்சர்னை அவ எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றா அந்த கேஸ் ரிகார்டிங் அப்படின்னு சொல்லலாம். 7. Exceed. Exceedனா ஒன்றும் இல்லை, surpass, outdo or overtake. தான் similar words. மீனிங் என்னன்னா டு கோ பியாண்ட் த லிமிட். ஒரு 100 தான் லிமிட் அப்படின்னா அதை தாண்டி நம்ம போறதை நம்ம எக்ஸீட் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு விஷயத்தை தாண்டி அதிகமா அப்படின்றத எக்ஸீட்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து her mark exceeded the expectation. நம்ம 100க்கு 80 தான் வாங்குவோம்னு நினைச்சிருப்போம், ஆனா அவன் மார்க் 90க்கு போச்சுன்னா exceeded அப்படின்னு சொல்லுவோம். The car speed exceeded the limit. ஒரு கார் இந்த பர்டிகுலர் பகுதியில் 100 km/h தான் போகணும் அப்படின்னா 120 km/h அவன் போறான்னா அவன் அந்த ஸ்பீட் லிமிட்டை எக்ஸீட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றாங்க.
7. envy. envyனா என்னன்னா similar words வந்து jealousy, desire, covet. இது எல்லாமே similar words for envy. அதாவது envyக்கு பதிலா நீங்க இந்த words எல்லாம் யூஸ் பண்ணலாம். அதோட மீனிங் என்னன்னா to want what others have. அதாவது அடுத்தவங்க கிட்ட இருக்க விஷயம் வந்து எனக்கு வேணும், நான் ஆசைப்படுறது, அதுதான் envy. சாதாரணமா ஆசைப்படுறது, நானும் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது வேற. அது வந்து ஆசையோட முடிஞ்சிடும். envyனா எனக்கு தான் அந்த பொருள் வேணும், எனக்கு அது இப்பவே வேணும், அந்த மாதிரி நினைப்பாங்க தெரியுமா, அதான் envy அப்படின்னு சொல்லுவாங்க. do not envy others success. அடுத்தவங்க வந்து சாதிக்கிறத நினைச்சு நீங்க envy படாதீங்க, அதாவது jealous ஆகாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. her envy was the cause of her downfall. அப்படின்னா அவளோட jealousy, அவளோட envy தான் அவளோட ஒரு ஸ்டேட்டஸ் வந்து கம்மியாகிறதுக்கே காரணம், அவள் லைஃபே வந்து மறுபடியும் கீழே போகிறதுக்கு காரணம் அப்படின்னு இந்த சென்டென்ஸ் மீனிங் சொல்றாங்க. 8. evoke. evoke ஓட similar words வந்து recall, awaken. மீனிங் என்னன்னா டு பிரிங் அ ஃபீலிங் ஆர் மெமரி. ஒரு நம்ம வந்து காலப்போக்கில் மெமரியா இருக்கும் சில விஷயங்கள் நம்ம மண்டைக்கு முன்னாடி, அதை மறுபடியும் நினைச்சு பார்க்கறது அப்படின்னு தான் எவோக் அப்படின்னு சொல்லுவோம். த சாங் எவோக் ஓல்ட் மெமரிஸ். ஒரு பாட்டு கேட்கும் போது பழைய மெமரி சம்டைம்ஸ் வரும், அதை தான் இங்கே சொல்றாங்க. சாங் எவோக்னா மறுபடியும் வர வைக்கிறது அப்படின்ற மாதிரி. evoked old memories. The reunion evoked lots of memory. ஒரு reunionக்கு போறப்ப பழைய மெமரிஸ் எல்லாத்தையும் ரிவோக் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. elevate. 9. similar words வந்து raise, uplift. இந்த ரெண்டு வார்த்தையும் நீங்க யூஸ் பண்ணலாம். மீனிங் வந்து to lift up or improve. சாதாரணமா lift upனா நீங்க வந்து தூக்குறதுன்னு நினைக்காதீங்க, இங்க வந்து எப்படின்னா இன்க்ரீஸ் பண்றதுன்னு ஒரு சிமிலர் நீங்க எடுத்துக்கலாம். அதாவது இம்ப்ரூவ் பண்றது, ஒரு விஷயம் 100ல இருந்து 120 ஆக்குறத நம்ம எலிவேட்னு சொல்லலாம். குட் ஹேபிட்ஸ் எலிவேட் யுவர் லைஃப். நல்ல பழக்கம் வாழ்க்கையை மேல் நோக்கி கொண்டு போகும். எலிவேட்னா அதுதான். Her status in life was elevated after the job. அதாவது ஜாப் கிடைச்ச பிறகு அவள் லைஃப்ல உள்ள தரம் ரொம்ப உயர்ந்துச்சு அப்படின்னா இங்க எலிவேட்டோட மீனிங். 10. escort. escortோட சிமிலர் வேர்ட்ஸ் என்னன்னா accompany or guide. இந்த ரெண்டு வார்த்தையும் நீங்க யூஸ் பண்ணலாம். மீனிங் என்னன்னா டு கைட் ஆர் அக்கம்பனி someone. ஒருத்தவங்க கூட கைட், அதாவது ஒருத்தவங்களுக்கு வழி தெரியல கூட போய் வழி காட்டுறதாவோ, இல்லை அவங்களுக்கு ஜென்ரலாவே அவங்க கூட அக்கம்பனி, அதாவது கூட போறத நம்ம எஸ்கார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? எக்ஸாம்பிள் பத்தி he escorted her to the door. அவ வந்து ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணை டோர் வரைக்கும் பத்திரமா கூட்டிட்டு போறது அப்படின்ற மீனிங் வருது. the doctor arrived with the actor arrived with escort. அப்படின்னா ஒரு ஆக்டர் கூட எப்பயுமே நிறைய பேர் இருப்பாங்க அவரோட பத்திரமா பாத்துக்கிறதுக்காக, அவங்களதான் இந்த இடத்துல நம்ம எஸ்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 11th exile. similar words வந்து banishment or removal. இந்த ரெண்டு வார்த்தை நம்ம யூஸ் பண்ணலாம். மீனிங் என்னன்னா forced to live away from home. ஒருத்தவங்கள வீட்டு விட்டு அவங்க விருப்பத்துக்கு மாறா வெளியே அனுப்புறதுன்றது நம்ம எக்ஸைல் அப்படின்னு சொல்லுவோம். இது மோஸ்டா வந்து பழைய காலத்துல பனிஷ்மெண்ட்டுக்கு இந்த வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. the king was sent into exile. கிங் வந்து அவருக்கு கொடுத்த பனிஷ்மெண்டா எக்ஸைலா போடுறது, அதாவது அவங்க வீட்டை விட்டு அவர் துரத்தப்படுறாங்க அப்படின்றது மீனிங். The thief was given exile as punishment. ஒரு தீஃபுக்கு அந்த இடத்தை விட்டு வெளியேற்றப்படுறதுன்றது ஒரு பனிஷ்மெண்டா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 12. enrich. enrich ஓட similar words வந்து improve or enhance. இதோட மீனிங் என்னன்னா டு இம்ப்ரூவ் குவாலிட்டி ஆர் வேல்யூ. ஒருத்தோட விஷயத்தோட குவாலிட்டியவோ இல்லை வேல்யூவோ நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா என்ரிச். அதாவது ஒரு ஐஸ்கிரீமோட ஃப்ளேவர் இருக்கு, அதை வந்து என்ரிச் பண்றோம் அப்படின்னா இதுல இன்னும் நிறைய ஃப்ளேவர் இருந்து ரொம்ப ரிச்சா இருக்கும் சாப்பிட்றதுக்கு, அதெல்லாம் நம்ம என்ரிச் அப்படின்னு சொல்லுவோம். ரீடிங் கேன் என்ரிச் யுவர் நாலேஜ். படிக்கிறனால உனக்கு நாலேஜ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், இன்னும் இம்ப்ரூவ் ஆகும்ன்றத என்ரிச்னு சொல்றாங்க. ஸ்டடியிங் கேன் என்ரிச் யுவர் லைஃப். படிக்கிறனால உன் வாழ்வே வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. 13. exalt. similar words வந்து honor or praise. மீனிங் என்னன்னா டு praise highly. ஒருத்தவங்கள ரொம்ப அதிகமா நம்ம புகழ்வோம், அதை exalt அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் fans exalt their hero. ஃபேன்ஸுக்கு எப்பயுமே அவங்க ஹீரோவை ரொம்ப praise பண்ணுவாங்க, அதை இங்க exalt அப்படின்னு சொல்லுவோம். the principal exalted the students. அந்த ஸ்கூலோ காலேஜோட பிரின்சிபல் வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸை ரொம்ப பெருமையா பேசினாரு. 14th emulate. similar words என்னன்னா imitate இல்லைன்னா copy.
மீனிங் என்னன்னா டு காப்பி இன் ஆர்டர் டு மேட்ச் ஆர் இம்ப்ரூவ். ஒரு விஷயத்துக்கு மேட்ச் பண்றதுக்காகவும் இல்லை அந்த விஷயத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் ஒரு விஷயத்த காப்பி பண்றோம்னா அதுக்கு நம்ம எமுலேட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் யங் பிளேயர்ஸ் எமுலேட் கிரேட் அத்லட்ஸ். அதாவது ஒரு நிறைய அந்த ஸ்பீட்லேயே சாதிச்சவங்களை பார்த்து ஒருத்தவங்க கற்றுப்பாங்கல்ல, அவங்கள மாதிரியே பண்ணுவாங்களா, அதுக்கு நம்ம எமுலேட்னு சொல்லுவோம். மெனி பீப்புள் எமுலேட் த ஐடல்ஸ். அவங்க ஐடல், அதாவது அவங்க வந்து ஒரு இவங்க மாதிரி ஆகணும்னு நினச்சிருப்பாங்கல்ல, அவங்கள மாதிரியே பண்ணுறது, அவங்க கிட்ட விஷயத்த காப்பி பண்ணுறது, இம்ப்ரூவ் பண்ணுறதை நம்ம எமுலேட் சொல்லுவோம். 15th esteem. சிமிலர் வேர்ட்ஸ் வந்து ரெஸ்பெக்ட், ஹானர். மீனிங் என்னன்னா ரெஸ்பெக்ட் அண்ட் அட்மைரேஷன். ஒருத்தவங்கள மதிக்கிறது, அவங்கள வந்து அட்மைட் பண்ணுறது, அதாவது அவங்கள வந்து நல்லா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறது வந்து எஸ்டீம் அப்படின்னு சொல்லுவோம். ஷீ இஸ் ஹெல்ட் இன் ஹை எஸ்டீம். அவங்கள நான் ரொம்ப மதிக்கிறேன், அவங்கள நான் ரொம்ப மதிப்புக்குரிய இடத்துல இருந்து பார்க்குறேன் அப்படின்றத எஸ்டீம் அப்படின்னு சொல்லுவோம். தே ஹோல்ட் ஏ டீச்சர் இன் ஹை எஸ்டீம். ஒரு டீச்சர் நம்ம எப்பயுமே மதிப்புக்குரிய இடத்துல இருந்து பார்ப்போம், அதுதான் இங்கே சொல்ல வராங்க. தே ஹோல்ட் ஏ டீச்சர் இன் ஹை எஸ்டீம் அப்படின்ட்டு. 16th exert. சிமிலர் வேர்ட்ஸ் வந்து அப்ளை ஆர் யூஸ், இது ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். மீனிங் என்னன்னா டு யூஸ் எஃபர்ட் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ். ஒரு விஷயத்துக்கு எஃபர்ட் போட்டு பண்றோம் இல்லை இன்ஃப்ளூயன்ஸை வச்சு பண்றோம்னா அதை எக்ஸர்ட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் யூ மஸ்ட் எக்ஸர்ட் மோர் எஃபர்ட். நான் வந்து ஒரு விஷயத்துக்கு நிறைய எஃபோர்ட் போட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். தே மஸ்ட் எக்ஸர்ட் மோர் ப்ரெஷர் டு மூவ் த டேபிள். ஒரு டேபிளை தள்ளுறதுக்கு நான் ஒரு இடத்துல நிறைய ப்ரெஷர் போட்டால் தான் தள்ளணும், அதுதான் இங்கே எக்ஸர்ட் அப்படின்னு சொல்றாங்க. 17 engulf. engulfோட சிமிலர் வேர்ட்ஸ் என்னன்னா swallow or cover. ஒரு விஷயத்தை மொத்தமா முழுங்குறது அப்படின்றத engulfனு சொல்லுவாங்க. அதாவது முழுங்குறத சாப்பிடுறது மட்டும் இல்லை, ஒரு விஷயத்த மொத்தமா மூடுறது, இதெல்லாம் ஒரு விஷயத்த மூடுறோம் ஃபுல்லா முழுங்குறோம் அப்படின்னா அதை engulf அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மோக் engulf. ஒரு ரூம் மொத்தமா ஸ்மோக் பரவிடுச்சுன்னா அதை engulfனு இங்க சொல்றாங்க. sea engulf the island. ஒரு ஐலாண்ட் இருக்கு, அதை மொத்தமா sea சூழ்ந்துருச்சு அப்படின்றத இங்க engulfனு சொல்றாங்க. 8 elate. elateோட சிமிலர் வேர்ட்ஸ் என்னன்னா delight or thrill. மீனிங் என்னன்னா to make very happy. ஒருத்தவங்க ரொம்ப சந்தோஷப்படுத்தினா அதை elate அப்படின்னு சொல்லுவோம். the news elated her. ஒரு நியூஸ் கிடைச்சோன்னா ரொம்ப சந்தோஷப்படுறா அப்படின்றத elate அப்படின்னு சொல்றாங்க. the victory elated the team. ஒரு விக்டரி கிடைச்சோன்னா அந்த டீமுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. the victory elated the team. 19 exemplary. Similar words என்னன்னா outstanding or ideal. மீனிங் என்னன்னா serving as a great example. ஒரு விஷயம் ஒருத்தவங்க பண்றது வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருந்துச்சுன்னா அது exemplary அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் நினைக்கிறேன். her behavior was exemplary. அவ எவ்வளவு சூப்பரா பிஹேவ் பண்ணானா அது வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருந்துச்சு, அதனால அதை எக்ஸாம்பிளரின்னு இங்க சொல்றாங்க. his deeds towards the poor was exemplary. ஒரு மனுஷன் ஒரு புவரான பீப்புளுக்கு ஹெல்ப் பண்றத ஒரு அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு விஷயம் கத்து கொடுக்குற மாதிரி பண்றான், அது வாஸ் எக்ஸாம்பிளரி. இங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்றத நம்ம எக்ஸாம்பிளரி அப்படின்னு சொல்லுவோம். 20 and the last word entice. Similar words என்னன்னா tempt or attract. Meaning to attract or tempt. என்னன்னா ஒரு விஷயத்தை வந்து டெம்ப்ட் பண்ணுவோம், அதாவது நம்ம வந்து சின்ன வயசுல பட்ட ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்துருப்போம், மாயா ஜலத்துல போய் டெம்ப்ட் பண்ணா ஹீரோவோ அப்படின்னா, அதுதான் என்டைஸ் நீங்க சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் என்ன டிஸ்கவுண்ட்ஸ் என்டைஸ் அஸ் மெனி பையர்ஸ். நம்மளுக்கு ஒரு விஷயத்த டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கனாலே நம்ம உடனே போய் வாங்க போகல, ஓகே கம்மியான பிரைஸ்ல இருக்கு, அதுதான் இங்க அட்ராக்ஷன் சொல்றாங்க. த ஐஸ்கிரீம் டிஸ்பிளே என்டைஸ்ட் மெனி கஸ்டமர்ஸ். ஸோ ஒரு கடையை பாஸ் பண்ணும்போது அங்கே ஐஸ்கிரீம் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறது நம்மளுக்கு ஆர்வமா இருக்கு போய் சாப்பிட்றது, கரெக்டா, அதுதான் இங்க ஈர்க்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஐஸ்கிரீம் நம்மள ஈர்க்குது, அதுதான் என்டைசிங். ஓகேவா? ஸோ 20 வேர்ட்ஸ் ஈர முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மோட்டிவேட்டும் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ. அடுத்து எஃப்ல பார்க்கலாம்.